திரு இருதய ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிறைந்தவரே, வழியும் நீரே, உண்மையும் நீரே, வாழ்வும் நீரே. திரு இருதய ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிறைந்தவரே, உம் தூய இருதயமே எங்கள் துன்பம் தீர்த்திடுமே. திரு இருதய ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிறைந்தவரே, உம் தூய இருதயமே எங்கள் துன்பம் தீர்த்திடுமே. உம்மை போற்ற வந்தோம், உம் அருகில் வந்தோம், உம் இதய அன்பில் நாங்கள் உருகி நின்றோம். இரக்கத்தை நாடி இறைப்பதம் தேடி அன்போடு ஓடி வந்தோம், நாங்கள் அன்போடு ஓடி வந்தோம். திரு இருதய ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிறைந்தவரே, உம் தூய இருதயமே எங்கள் துன்பம் தீர்த்திடுமே. பஞ்சத்தில் வாடி நின்ற முன்னோர்க்கு துணை நீரே, வாழ வழியின்றி தவித்தவர்க்கு வாழ்வளித்தீரே. பசி பஞ்சத்தில் வாடி நின்ற முன்னோர்க்கு துணை நீரே, வாழ வழியின்றி தவித்தவர்க்கு வாழ்வளித்தீரே. உம்மை போற்ற வந்தோம், உம் அருகில் வந்தோம், உம் இதய அன்பில் நாங்கள் உருகி நின்றோம். இரக்கத்தை நாடி இறைப்பதம் தேடி அன்போடு ஓடி வந்தோம், நாங்கள் அன்போடு ஓடி வந்தோம். திரு இருதய ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிறைந்தவரே, உம் தூய இருதயமே எங்கள் துன்பம் தீர்த்திடுமே. உம் சந்நிதி நாடி வந்த இதயங்கள் பல கோடி, அற்புதம் செய்தீர், ஆறுதல் தந்தீர், வந்தோம் உமை தேடி. உம் சந்நிதி நாடி வந்த இதயங்கள் பல கோடி, அற்புதம் செய்தீர், ஆறுதல் தந்தீர், வந்தோம் உமை தேடி. உம்மை போற்ற வந்தோம், உம் அருகில் வந்தோம், உம் இதய அன்பில் நாங்கள் உருகி நின்றோம். இரக்கத்தை நாடி இறைப்பதம் தேடி அன்போடு ஓடி வந்தோம், நாங்கள் அன்போடு ஓடி வந்தோம். திரு இருதய ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிறைந்தவரே, உம் தூய இருதயமே எங்கள் துன்பம் தீர்த்திடுமே. திரு இருதய ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிறைந்தவரே, உம் தூய இருதயமே எங்கள் துன்பம் தீர்த்திடுமே. உம்மை போற்ற வந்தோம், உம் அருகில் வந்தோம், உம் இதய அன்பில் நாங்கள் உருகி நின்றோம். இரக்கத்தை நாடி இறைப்பதம் தேடி அன்போடு ஓடி வந்தோம், நாங்கள் அன்போடு ஓடி வந்தோம். திரு இருதய ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நிறைந்தவரே, உம் தூய இருதயமே எங்கள் துன்பம் தீர்த்திடுமே. பொதுக்காலத்தின் 12ஆம் வாரம், ஜூன் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. முதல் வாசகம். 2 அரசர்கள்
அதிகாரம் 24 இறைவசனங்கள் 8 முதல் 17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமைச் சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதைச் செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தன் ஆட்சி ஏற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்பக் கலைஞர்களையும் கொள்ளர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர வேற எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடலாற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதக்கியா என்று மாற்றினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 7 வசனங்கள் 21 தொடக்கம் 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாட்களில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிக்கேடாக செயல்படுபவரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தமது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின் அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, சிலந்தியும் பட்டுப்புழுவும் தங்களது வீடுகளை கட்டிக் கொண்டிருந்தன. சிலந்தி ஒரே நாளில் தனது வலையை கட்டி முடித்து விட்டது. ஆனால் பட்டுப்புழுவோ தனது கூட்டை பல நாட்களாக தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருந்தது. சிலந்தி பூச்சி பட்டுப்புழுவை பார்த்து, நீயும் தான் உன் வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறாய், நானும் தான் என் வீட்டை கட்டியிருக்கிறேன். நான் எவ்வளவு சீக்கிரத்தில் என் வீட்டை கட்டி முடித்து விட்டேன் பார்த்தாய் அல்லவா? நீயோ நாட்கணக்காக உன் வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறாய். உன் உழைப்பை நீ வீணாக்கிக் கொண்டிருப்பதாக எனக்கு தெரிகிறது என்று சொன்னதாம். அதற்கு பட்டுப்புழு, நான் அப்படி நினைக்கவில்லை. ஒரே நாளில் கட்டி முடிக்கப்பட்ட உன் வீட்டை அழுக்கு என்று சொல்லி மக்கள் துடைத்து போட்டு விடுவார்கள். ஆனால் கவனத்தோடும் உழைப்போடும் கட்டுகின்ற என் வீட்டை மக்கள் பட்டாடையாக உடுத்தி மகிழ்வார்கள்.
என் உழைப்பு எந்த விதத்திலும் வீணாவதில்லை என்று பதில் தந்ததாம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில் இறைமகன் இயேசு இருவகையான அடித்தளங்களை பற்றி பேசுகிறார். மணல் மீது அடித்தளம் இடப்பட்ட வீடு மற்றும் பாறை மீது அடித்தளம் இடப்பட்ட வீடு. இன்று பல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை என்கிற வீட்டை சிலந்தி பூச்சியைப் போல மேலோட்டமான விதத்தில் பிரச்சனை என்கின்ற சிறு புயல் காற்று அடித்தால் கூட அதிலே ஆட்டம் காணுகின்ற அளவிற்கு கட்டி எழுப்புகின்றார்கள். மணல் என்னும் அடித்தளம் நிலையற்றது. தண்ணீர் அதிகமாக ஓடினால் கரைந்து போகக்கூடியது. வாழ்வின் நிலையற்ற காரியங்களான பொருளாதாரம், வசதி, உடல் இன்பம், புகழ் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றையே தேடி அலைகின்ற வாழ்வு மணல் மீது கட்டப்பட்ட வீடு ஆகும். பணம், வசதி, புகழ், அங்கீகாரம் ஆகியவை கிடைக்கின்ற பொழுது ஒரு மாதிரியாகவும் அவை கிடைக்காத பொழுது வேறு மாதிரியாகவும் நடந்து கொள்ளும் இவர்களது வாழ்வு மணல் மீது கட்டப்பட்ட வீட்டைப் போல தொடர்ந்து ஆட்டம் காணக்கூடிய வாழ்வாக இருக்கும். எப்பொழுது கீழே விழும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் பட்டுப்புழுவைப் போல மிக பொறுமையோடு செயல்பட்டு தங்களது வாழ்க்கை வீட்டை இறைவார்த்தை, இறைவனது மதிப்பீடுகள், இறை விருப்பம் என்ற நிலையான பாறை போன்ற காரியங்களில் கட்டுகிறார்கள். திருப்பாடல்களில் இறைவன் ஆங்காங்கே பாறையாக உருவகிக்கப்படுவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. திருப்பாடல் 18:2 ஆண்டவரின் கற்பாறை என்றும், திருப்பாடல் 62:6 என் கற்பாறையும் மீட்பும் அவரே என்றும், திருப்பாடல் 92:15 ஆண்டவரே என் பாறை என்றும் வாசிக்கிறோம். நிலைத்த தன்மைக்கும் நீடித்த தன்மைக்கும் அடையாளமாக இருப்பது பாறை. இறைவனே நிலையானவர், மாறாதவர் என்பதை உணர்ந்து அவரோடு உள்ள உறவையும் அவரது மதிப்பீடுகளையும் அடித்தளமாக கொண்டு நம் வாழ்வை அமைத்துக் கொண்டோம் என்றால் எந்த புற சக்தியாலும் நம் வாழ்வை அசைத்து கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட அடித்தளம் கொண்ட வாழ்வே இன்றும் நம்மை வாழ வைக்கும், இறுதி நாளிலும் நம்மை கரை சேர்க்கும் என்பதை இன்றைய நற்செய்தியின் முதற் பகுதியினுடைய முக்கிய செய்தியாக இருக்கின்றது. மணல் மீது கட்டப்பட்ட வீடு நிச்சயம் அழிவுறும் என்பதற்கு மிகச்சிறந்த சாட்சியாக இன்றைய முதல் வாசகம் விளங்குகிறது. சாலமோன் அரசனுக்கு பிறகு வடநாடு, தென்னாடு என்று இரண்டாக பிரிந்தது இஸ்ரேல் அரசு. இதில் தென்னாடான யூதாவை சாலமோனின் வழித்தோன்றல்கள் ஆண்டு வந்தனர். இவர்களில் பல அரசர்கள் யாவே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை, இறைவனின் திருச்சட்டத்தை மறந்தனர், நீதியையும் நேர்மையையும் மறந்து ஏழை எளியவர்களை ஒடுக்கினர், மனம் போன போக்கின்படியெல்லாம் வாழ்ந்தனர். இப்படிப்பட்ட அரசின் மீது பாபிலோன் அரசன் போர் தொடுத்து மக்களையும் அரசனையும் அடிமைகளாக்கி தன் நாடு கொண்டு சென்றான். எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைந்து அதை தீட்டுப்படுத்தி அங்கிருந்த எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் கொள்ளையடித்து தன் நாடு கொண்டு சென்றான். இதுவே இன்றைய முதல் வாசகம். இறைவனை புறந்தள்ளி மணல் மீது கட்டப்பட்ட அரசாக இருந்த இஸ்ரேல் அரசு எவ்வாறு அழிந்தது என்பதை தத்துரூபமாக விளக்குகிறது இன்றைய முதல் வாசகம். ஜெபம். இறைவா, உம்மை சார்ந்த காரியங்களில் எம் வாழ்க்கை வீட்டை கட்டுவது கடினமானது என்றாலும் அதுவே நிலையானது, சரியானது என்பதை உணர்ந்து தொடர் முயற்சிகள் எடுக்க வரம் தாரும். ஆமேன். இதோ இறைவன் உன்னை எங்கும் தேடுகின்றார் நண்பனே, அழைத்து செல்ல இங்கு தேடுகின்றார் நண்பனே. தேவ வார்த்தையை நீ கேட்டு நடந்திடு, அந்த
அந்தி காலம் அருகில் உன்னை நெருங்குகின்றது. இதோ இறைவன் உன்னை எங்கும் தேடுகின்றார் நண்பனே, அழைத்து செல்ல இங்கு தேடுகின்றார் நண்பனே. தேவ வார்த்தையை நீ கேட்டு நடந்திடு, அந்தி காலம் அருகில் உன்னை நெருங்குகின்றது. பாறை மீது அமைந்த இல்லம் போல நீயும் உலகில் என்றும் வாழ வேண்டுமே. பாறை போல இறைவன் தந்த வார்த்தையாவும் முன்னில் என்றும் நிலைக்க வேண்டுமே. மண்ணின் மீது கட்டி வைத்த கோபுரம் மழையும் புயலும் வந்ததாலே சாயுமே. மூடன் போல வாழ்கின்றாயோ, தேவ வார்த்தை மீறுவாயோ. மூடன் போல வாழ்கின்றாயோ, தேவ வார்த்தை மீறுவாயோ. பாதை மாற்று, உன் வாழ்வு மாறும். பாதை மாற்று, உன் வாழ்வு மாறும். அந்தி காலம் அருகில் உன்னை நெருங்குகின்றது. இதோ இறைவன் உன்னை எங்கும் தேடுகின்றார் நண்பனே, அழைத்து செல்ல இங்கு தேடுகின்றார் நண்பனே. தேவ வார்த்தையை நீ கேட்டு நடந்திடு, அந்தி காலம் அருகில் உன்னை நெருங்குகின்றது. உலகம் முழுதும் உனது சொந்தம் போல உனக்கு உலகில் கிடைத்து வாழ்ந்த போதிலும் உனது ஆன்ம பாவ குழியில் விழுந்து மடிந்து உலகில் உனக்கு கிடைப்பதென்னவோ. மரணம் என்று வந்த பின்னும் நீயுமே தேவன் முன்பு கணக்கு சொல்ல வேண்டுமே. மூடன் போல வாழ்கின்றாயோ, தேவ வார்த்தை மீறுவாயோ. மூடன் போல வாழ்கின்றாயோ, தேவ வார்த்தை மீறுவாயோ. பாதை மாற்று, உன் வாழ்வு மாறும். பாதை மாற்று,